Ethan, are you alright? I failed the trial. I was supposed to kill a man. I couldn't do it. You're not the origami killer, Ethan. நீதாண்டா origami killer. You're not responsible for those murders. நீதாண்டா இந்த கொலைகளுக்கு காரணம். எனக்கு தெரியும்டா. That changes nothing. Saving Sean is all that matters now. Don't. I can't. I'm sorry. Not now. I didn't mean to. Anyway, I'm gonna go. What? I've no more business here. I'm going home. ஐயோ ரூம் நம்பர் ஆஹா 202 தானே ரூம் நம்பரு ஆச்சுவோ இங்கே என்ன ஆச்சுவோ பண்ணணும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்டுச்சு ஆனால் ஹீரோயினோட ரூம் நம்பரே எனக்கு தெரியாது எனக்கு மறந்துடுச்சு அன்றைக்கி 202ன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு இப்போ இங்கே என்ன பண்ணணும் இங்கே சொன்னீங்கன்னா நம்ம 1 மணி நேரத்தில் கேம் முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் இந்த கன்றாவி கேமை தூக்கி அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அது அதான் பைக்கு கிட்ட போவா வேறு எங்கேயாவது போக போகுது வேறு ஏதாவது வீடு இருக்க போகுது ஹீரோயினுக்கு கன்றாவி கேம்னு நான் ஏமா சொன்னேன் கேம் பிளேக்காக நான் அதுக்காக நான் சொல்லலாச்சுவா இன்றைக்கும் நான் கரெக்டாக 6:50க்கு உட்காந்தா கேம் ஓப்பன் ஆகுதுங்க அதனால தாங்க கடுப்பாயிட்டு கடைசியாக இப்போ தான் ஒரு ப்ராப்ளத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட அந்த ஒய்ஃபை என்ன இது சரி அதை கண்ட்ரோலர் டாங்கில் கலட்டிட்டோன்னா கேம் ஒர்க் ஆகுது இந்த கேமில் ஒரு கண்ட்ரோலர் ப்ராப்ளம் இருக்குது ஃபோன் எடுத்து போனோமா அவனுக்கு அடிச்சே ஆகணுமா அப்போ ஃபோனை ஐயோ ப்ரோ 205 விளங்கும் தூக்கு 205 கிடையாது அப்போனா அடுத்து நம்பரை சொல்லுமா 207 இதுவும் அது கிடையாதுன்னு தெரியும் எனக்கு டக்குனே அடுத்து 207 தான் 7 தான் 207 தான்
They're in the motel. We gotta get out of here. குதிச்சு தொலை. சாரிப்பா. தம்பி உன்னால ஆனால் தப்பிக்கவே முடியாதுப்பா. என்கிட்ட கண்ட்ரோலில் கொடுத்துட்டா உன்னால் தப்பிக்கவே முடியாது. QED ஓடண்டா. என்னடா பார்க்குற தம்பி? ஓடு. சரி இப்போ மாட்டிக்கிட்டான், விட்டுருங்க அவ்வளோதான். அவள் தப்பிக்க முடியல. இவனுக்கு வந்துட்டு இது இல்லை, இவனுக்கு ராசி இன்னைக்கு இல்லை. கேம் ஓவர்னு போயிட்டான். முடிஞ்சிச்சு அவ கேமு. என்ன இதை சிரிக்கிற எமோஜி தானாகவே பறக்குது உள்ளே இருந்து? ஏன் ஆட்சுவா இருக்கீங்களா? எப்படி ப்ரோ த்ரில்லிங்காக இருந்துச்சா? எப்படி ப்ரோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நான் பட்டன்லேருந்து நான் கையை எடுத்து நான் மட்டும் உட்காந்துருக்கேன். இவனா தப்பிப்பான்னு பார்த்தா திடீர்னு இதை அழுத்து அதை அழுத்துன்னு என்கிட்டே வந்து சொல்கிறானோ. எதுக்கு? I'm not here to judge you, Ethan. I'm trying to save the life of your son. We still have time, but it's running out. Help me, Ethan. Tell me what you know. Trust. Ethan, I'm trying to help you. Trust me. Just want to understand what happened. But you have to trust me. Angry victims. அங்கே கோவம் மட்டும் படவே கூடாது நம்ம ஈத்தன் கிட்ட. ஏன்னா அவன் நம்ம பையன். Look at these. 8 photographs. 8 lives taken. Drowned in the goddamn rain. Recognize this one? Huh? அதுதான் என் பையன் ஷான். That's Sean. He is still alive. ஆமா. Talk to me, Ethan. Say something. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அவன் கிடையாது. ஈத்தன் செவுட்லேயே வச்சுருமா 3 கன்வைன்ஸ் பண்ணுவோம். You've lost, Ethan. What will you gain with one more victim? Huh? ஈத்தன் ஒரு 10 நாள் பிடிச்சி வைங்கடா. வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடத்தல் நடக்குதான்னு பாருங்க. I kidnapped my son. ஆஹா. Oh my god. But I can't remember what happened. I don't know where he is. நீ சொல்கிற கதையெல்லாம் நான் நம்பணுமா ஈத்தன்? The only way to find him is to let me out of here. I'm the only person who can save him. நான் தான் அந்த ஒரே ஆள். ஸ்கிப்டிக்கல் அக்ரெசிவ்லாம் வேண்டாம். You say you can save him, but you don't know where he is. ஆஹா. It doesn't make sense, Ethan. அதானே. என்னடா நீ பைத்தியக்கார மாதிரி பேசுகிற? I love my son. If you keep me here, Sean is going to die. செத்துரு போகிறாங்க ஷான். நான் இப்படின்னா என்ன? ஐயோ கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா? Frankly, I don't care why you did it. The only thing I want to know is where you've hidden Sean.
அதான் எனக்கே தெரியலையேப்பா. I don't know. I would already have saved him if I knew where he was. Okay. This is your last chance, Ethan. And this time, I suggest you think carefully before you answer. Where is Sean? I told you I don't know. Wrong answer. I asked you. If you beat him, his confession's worthless. They'll throw அதானே the case out. நீ யாரா அடிக்க கோமாளி? சவுட்ல வச்சு. Come on, asshole. I've been waiting for this for a long time. Come on, come ஓ on. இதுக்காக தான் நீ வெயிட் பண்ணியா? What you got? வேற பாஸ் பட்டன்ல எதுக்கு கை வச்சுக்கிறேன். ஓகே. போடு. லீவெல்லாம் கொடுக்க மாட்டேன். அடி தான் உழுவோம். The game's asshole. Come on. இவன் தான் ஒருவேளை இந்த கில்லரோ? You're out of your mind, Blake. This is gonna cost you your badge. அதானே. You better get the hell out of பேட்ஜை here, Norman, புடுங்கி விடுறான்டா. before I give in to the temptation of painting the walls with your fucking brains. ஏன் இப்போ சிரிச்சான்ப்பா ஹீரோ? ஹீரோங்கிறனே. ஆண்ட்ராய்டு எதுக்கு சிரிச்சான்? ஆண்ட்ராய்டு அங்கே வேறு திரும்பி வேறு. ஓ அங்கே திரும்பி பார்க்குறான்னா இங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா? சரி போய் தொலை. ஏய் கேமரா ஆச்சுவோ. இப்போ என்ன ஆச்சுவோ பண்ணணும்? அந்த கேமை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். கொஞ்சம் உதவுங்களாங்க. அப்போ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணணுமா? இந்த கேமுக்கு ஏதோ ஒரு எமுலேட்டர் இருந்தால் தான் கண்ட்ரோலரை வச்சு விளையாட முடியுமா? வெளியில் போக மறுக்கிறான்னா இப்போ உள்ளே தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். அப்போ அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சொல்லுவாங்களாங்க. ப்ளீஸ்ங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்னங்க என்னடா இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறேன்? இங்கே எவனோ ஒருத்தன் இருப்பானே, அவன் யார்? கோ டு யர் ரூம் அண்டு செக் எவிடன்ஸ். யார் ரூம் எங்கெங்கே இருக்குது? ஆமாம்ல, எனக்கு நீங்கள் ஒன்று பிரித்து கொடுத்தானோல, அது எங்கே இருக்குது? இதுதானா? இங்கே தான் ஆள் இல்லை. ஏய் ஆமாம் ஆச்சோ, எனக்குன்னு ஒரு ரூம் பிரித்து கொடுத்தானோல, அதை மறந்தே போயிட்டான் பாருங்க. ஐயோ அந்த ரூம் ஆனால் எங்கே இருக்குது? Trying to beat a confession out of Ethan Martin. Got to do something. Which is more important, Norman? Finding little Sean Mars or sparing that lowlife a few bruises? You can't make omelets without breaking a few eggs. God damn! இப்போ வா முட்டையை உடைச்சு இப்போ ஆம்லேட் போடுறேன். இருடா. Gotta get back to looking for Sean if we're to have any chance of finding him alive. This case has worn you out, Norman. You need some time off to think it through. இவனுக்கு ஒரு குத்து விட்ருவோமா? ஆமாம் ஆஃபீஸ் அப்பாடா. டேக் 2 என்னது? டேக் நான் அழுத்தவே இல்லை. டேக்கான படிக்க தான் ட்ரை பண்ணேன். வேண்டாம்டா எடுத்துக்கிட்டானோ என்ன? இவன் மோந்ததுக்கே மயங்குறான். எங்க அவன் செத்துட்டானா இல்லையா? இருக்கான். வேணாம்னா வேணாம். நான் பண்ணலைங்க, அவனா பண்ணிட்டான். நான் பண்ணவே இல்லை எதுவுமே.
படிக்க விட்றானால அப்படியே ஆடுது அப்படியே வார்த்தைகள்லாம். அப்போ நான் என்ன பண்ணுறது? Did Mars confess? No, not yet. He lost consciousness. We'll give him a break and then we'll get back to him. He must be tougher than I thought. Tough or not, he'll crack. They all do. In any case, congratulations, Lieutenant. You've done a fine job. I've called a press conference. Gonna kick off in 1 hour. I expect it'll be quite an event. Don't you want to wait till we actually got his confession? நான் இருக்கிறதே அவனுக்கு கவனிக்க. We've got him dead to rights. That's all the press wants to கொஞ்சம் know. தண்ணி கொடுக்கணும். யாரா நீ? நீங்கடா வந்து He truly believes that he alone can தண்ணி save கேன் Sean. போட What if வந்தங்க. he's right? I'll play the odds. I've got to get him out of here. ஆச்சு. அப்போ நான் கிளம்பிடலாம்லங்க வெளியில். இனி இந்த ரூமில் நான் இருக்க தேவையில்லை. ஆல்ரெடி அவனை பண்ணி தான் ஒன்று நடந்துச்சு. அப்போனா இப்படி பண்ணால் இப்படியா? அப்போனா இப்படி பண்ணால் இப்படியா? போச்சு. அது நான் என்ன பண்ணுறது? என்ன எல்லாம் கார்னரில் உள்ள எல்லாமே ஆடுறானுங்க கடந்துக்கிட்டு. இப்போ உள்ளடி எட்டி பார்த்துட்டு அடி திரும்புவான். அப்போ ஏன்னா உள்ளே ஒரு மேட்டர் இருக்கும். முடியல. ஆச்சு. என் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? ஆச்சு, என் ஆஃபீஸ் அங்கே இருக்கு. ஒன் ரூமில் போய் எவிடன்ஸ் பார்த்துக்கணும்னு அதுக்கு தான் போன உடனே வந்துட்டு அப்படியே தலை சுற்றி மயங்கி என்னென்னமோ இதெல்லாம் பண்ணிட்டான். இது அவனோட ஆஃபீஸு. அவன்கிட்ட போய் என்ன தான் பேசினாலும் ஒன்றுத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அச்சோ, என் ஆஃபீஸே காணும். அச்சுவோ, ஏன்னா போன கேம்லேயும் அப்படி தான் ஆஃபீஸ் தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்தான். அவனுங்களே பிடிச்சி உட்கார வச்சானுங்க. ஆனால் இதுதான் ஆஃபீஸ்னு போட்டிருக்கு. ஆனால் இது ஏன் ஆஃபீஸ் மாதிரியே தெரியல. வர்றா ரெஸ்ட் ரூமுங்க அது. இதுதாங்க என் ஆஃபீஸு. ஏடா ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் என் ஆஃபீஸை கட்டியிருக்கீங்களாடா? என்னடா இது? நான் அதனால தான் நான் சீட்டுக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன். சீட்டில் உட்காரவே முடியல ஆச்சுவோ. அதனால தான் என்ன ஆச்சுவோ, இது ஒரு கேம். அப்போனா நான் ஆஃபீஸ்க்கு போவேன். அவன் மெயினான போலீஸ் இருக்கான்னு அவன்கிட்ட போகணும். இதோ வந்துட்டேன். விளங்கும். ஆச்சுவா, அப்போ இங்கே போகக்கூடாது ஆச்சுவா. நீ மட்டும் எதாவது பேசணுமா? Go to the girl. In the girl. ஹலோ மாஞ்சி, ஹாய், வெல்கம் ஆர்த்தர் ஷா ப்ரோ. வணக்கம் ஆர்த்தர் ஷா ப்ரோ, வணக்கம். நான் இருங்க பார்த்துட்டு நான் வந்துட்டு இங்கே போகிறேங்க. நான் அந்த கன்ஃபெஷன் ரூம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நான் வந்துட்டு தனியாக நான் வந்துட்டு பேசி பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு போனால் வந்துட்டு என்னங்க தரையில் கிடக்குறான். இப்போ கன்ஃபஸ். Has he confessed? Not yet. ஓய் பஸ். I see. Leave us alone.
Lieutenant Blake said to... Please, leave us alone. போடாடி வெளில போடா. Right. I'll be at the door if you need anything. டோரு கிட்ட நின்று நான் ஒட்டி கேட்குறேன், ஏதாவது ஒன்று வேணும்னா நான் கூப்பிடுங்கிறேன். Christ, are you all right, Ethan? I gotta get out of here. I've gotta save my son. I'll see what I can do. என்ன பிக் ஃபேன் ஆஃப் ஒரு ஒர்க்கு. கட்டை ஊற்று தப்பிக்க பார்க்குறான் பார்த்தீங்களா, நமக்கு நேராகவே கெட் ஹிம் அவுட். அதான் இது எதாவது பண்ணுவாங்க, அதாவது இது. I'm gonna find a way to get you out of here, Ethan. Stay put. I'll be back. மாசா எடிட் பண்ணுற. ஆஹா, அட்ஸோ வந்துட்டு எடிட்டிங்கில் மிகவும் திறமைசாலி தெரியுமா? துறக்க வருவான், வேணாம் நடை பின்னாடி போவான் தெரியும். அட்ஸுவோ நான் உங்களை போயிட்டு பார்க்க சொன்னேன். அட்ஸுவோ ஏன் அட்ஸுவோ இப்படி பண்ணுறீங்க? ஹாவ் யூ பிளேடு டெட்ராய் பிகேம் ஹியூமன்? Arthur Shah, bro, I know the game, bro. Literally like this game, bro. I know Detroit Became Human. It's a story-based game. அதனால் நான் ஏன் ஃபஸ்க்கே போடுறேன். வளராதையா மாஞ்சி, ஏங்க நான் சொல்கிறது அவருக்கு புரியுங்க, அவருக்கு புரியும் நான் பேசுகிறது. நான் எதுவும் பார்க்கலாம். இப்போ இந்த சீட்டில் உட்கார முடியலன்னா என்னையா பண்ணுங்க பாரியா. யூ ஆச்சோ பார்த்தீங்களா? ஆச்சோ போய் பாருங்கங்க, கேம் பிளேயை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கங்க இப்போ என்ன பண்ணணும்னு. ஒன்றுமே தெரியாமல் அப்போலேருந்தே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். அங்கே பாருங்க, வேறு ஏதோ ஒன்று பண்ணணுங்க இங்கே. இந்த அம்மா கிட்ட போய் பேசவா? ஹீரோ லெட்டா போக, ஹீரோ கிட்ட போங்க. அது போயிட்டேன் ப்ரோ, போயிட்டு வந்துட்டு உன்னை தப்பிக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு நான் பேசிட்டுலாம் வேற வந்துட்டேன். ஆனால் அதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி பண்ணணும். நான் இப்படி இந்த ரூம் வா, இந்த வீடியோ எடுக்கிற ரூமுக்கு போவோம். இந்த ரூமுக்கு போய் ஏதாவது பண்ண முடியுமா? நானே வீடியோ எடுத்து நானே உன்னை தப்பிக்க வைக்கிறேன். அந்த திருட்டு வேலையை பார்த்தா நானே போட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு குட் எண்டிங்க்கு எப்படி போகாது தெரியுதுல. அப்புறம் ஏன் என்னோடய வெர்ஷன் ஆஃப் கேம் பிளேவா பாருங்கங்க. ஐயோ, நான் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிறதே கன்ஃபெஷன் ரூமுக்கு போகணுங்கிறதே மறந்துட்டேன். இது ஒரு கண்ட்ராய்வு பிடிச்ச கேம். இது கண்ட்ரோலும் சரியும் இருக்காது இந்த கேமில். அச்சோ எங்கெங்கே போனார் அவர்? இங்கே இந்த 1 மணி நேரம் கேமை நான் எவ்வளோ நேரங்க நான் விளையாடுறது? முடிக்கவே போகிறேன் நான் 1 மணி நேரத்தில் இந்த கேமை. 1 ஹவர் தான் கேம் பிளேவே இருக்குது. நான் பார்த்ததில் ஹீரோவை எஸ்கேப்
ஆகிடுவான். அதான் ப்ரோ ஹீரோ வந்து நானே சொல்லிட்டேனே உன்னை நான் வெளியில் நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டேன். ஆனால் வந்துட்டு அது எப்படின்னு தான் தெரிலையே. அவர் செத்துட்டாரு ப்ரோ. அவரா? சரி விடுங்க, என்ன பண்ணுறது. அதுக்கு தீபாவளிக்கு வைக்க வச்சுருந்த வெடியெல்லாம் முன்னாடி அவர் முன்னாடி போட்டு வெடிச்சிருவோம். இங்கே ஆடுவான் இங்கே ஒருத்தவன் கரெக்டாக கார்னரில் நின்றுக்கிட்டு. வெடி எண்டிங் அவ்வளோதான். என்னங்க எண்டிங் என்ன ஆச்சுவோ? நான் உங்களை எண்டிங் நான் உங்ககிட்ட இப்போ கேட்கலங்க. இவனை தப்பிக்க வைக்கணுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க. யோ 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 ஆச்சோ, ஒரு ஆளு நான் அவர்கிட்ட கேட்டது என் தப்புவா போச்சு. ஆச்சோ சொல்லுங்க ஆச்சோ, உங்களை நான் போய் கேம் ப்ளே பார்க்க சொன்னதுக்கு நானே போய் பார்த்துட்டு வந்திருப்பேங்க. உண்மையிலேயே நானே போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். ஓ இல்லை இல்லை இல்லை, எவனாவது ஒருத்தவனை தப்பிக்க விட்றவா? கழுத்தை சொரிஞ்சு விட்டு உட்காந்துருக்கு அந்த போலீஸு. ஐ ரியலி டோன்ட் நோ ப்ரோ. என்ன ப்ரோ, நான் உங்களை போய் கேம் ப்ளே பார்த்துட்டு தான் ப்ரோ வாங்கினேன். அட கொடுமையே. நேரம் நான் இவங்கிட்ட போகிறாங்க. நானே போய் பார்த்துட்டு வரேன். சரி, கேம் பேர் என்னது? கேம் பேர் ஹெவி ரைன். ஃபுல் கேம் மூவியா? என்னடா நீங்கள்? ஐயோ ஐயோ, ஆச்சோ நாம் இவனை தப்பிக்க வைக்கணும். ஆச்சோ அதாவது அங்கேயே தப்பிக்க வைக்கணுங்க இவனை. ஹீரோ பேர் என்ன? வாட் இஃப் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். வாட் இஃப்னு போட்டால் எல்லா கேள்விகளும் வருது. நான் சொன்னேன்னா நான் இந்த ரூமுக்கு அப்போயே போகணுன்னு. போடா 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 போடா. இன்ட்ராகேஷன் ரூம் அதே. இதுக்கு இது ஒரு மட்டமான கேமு. கேமராங்களும் ஒழுங்காக திரும்பாது. யோ 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 யோ. அவ்வளோதான். Gary, you can take a break. I'll keep an eye on him. You sure? Actually, I was busting for a piss. If you need to adjust his handcuffs, the keys are on my desk. இப்போதைக்கு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நான் கேம் பார்த்து விளையாண்டுருக்கேன். அவன் டெஸ்க்கு எங்கே இருக்கு? ஆளே இல்லாத ஒரு டெஸ்க்குனா அப்போ இதுதான். அப்போ இங்கே தான் அந்த கீ இருக்குது. அவ்வளோதான். தப்பிக்க வைக்கணையா?
That's it. You're free. நல்ல கேமை இப்படி சொல்கிற. அவர் ஸ்டோரியை சொதப்பிட்டார். ஆமாங்க, ஏன்னா கேம் பிளேயில் இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டோரியே வரலை. வாட் இஃப் ஈத்தன் காட் பை போலீஸ்னு போட்டானா அப்போ தான் இது எனக்கு கேம் பிளே தனியாக போட்டிருந்தானுங்க ஒரு 9 நிமிஷத்துக்கு. ஜஸ்ட் வாக். இந்த கேம் உண்மையிலே கண்ட்ரோலர் இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும். ஏன் கண்ணே அப்படி அவனுக்கு இருக்கு? அவனுக்கு போலீஸ் மட்டும் அவனை பிடிக்காம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு இருந்தோம் நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம விளையாண்டுட்டு இருந்திருப்போம். இந்நேரத்துக்கு நம்ம ஈத்தனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வாங்கி கொடுத்துட்டோம், போலீஸ்கிட்ட மாட்டி தப்பிச்ச ஒருத்தவன் அப்படின்னு. மாட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிருக்கான். அது ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா வந்துட்டு நம்மால். இப்போ அவனு சேர்ந்து மாட்டினான். இப்போ இந்த கேம் வந்துட்டு இன்னும் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அந்த கேம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ ஒரு மணி நேரம் கேம் அப்படிங்கிறது ஒரு 4 மணி நேரத்துக்கு போய் இப்போ நிற்கும். இப்போ இந்த கேம் Lauren? I'm sorry, Scott. எக்ஸ்பேண்டா போயா? You should have listened to me, Mr. Shelby. I told you to drop the investigation. Your son is a serial killer. How many people does he have to kill before you turn him in? Gordy has his faults, but he's still my son. You have no children, Mr. Shelby. You can't possibly understand. Yeah, so சிரிக்கிறீங்க. Your investigation is for good. Over. சதீஷ் தலையிலே தட்டிங்க கூட்டிகிட்டு வாங்க அவரை கொஞ்சம் இங்கே. என்னடா சொல்றீங்க? இத்தனை பட்டனை காட்டுறீங்க. Nothing's gonna work if I don't switch on that ignition. அதான் லாராவை கூப்பிடணும். போச்சுடா. இது சரி. எழுப்பு ஃபர்ஸ்ட். செத்து போனா இல்ல கை கட்ட அழுத்து. அடி அற அப்பனா வேஸ்ட்டு. லாராவை காப்பாற்றினாயா? 2 பேரும் ஒரே டைம். நைஸ். ரெண்டு பேரும் ஒரே டைம். நைஸா. என்னங்க 2 பேரும் ஒரே டைமு? I was gonna take up swimming again. This isn't exactly what I had in mind.
got a car back to your place? Mine's obviously pretty fucked up. Yeah, sure. What are you gonna do? ஓ நானும் கலாட்டாவுமா? ஓகே 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 ஓகே. நான் 7 மணிக்கே போட வேண்டியது கடைசியில் 7:15 ஆகிடுச்சுங்க. இது ஒரு மட்டமான கேம் கண்ட்ரோலரில் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு இருக்கனால கேம் உள்ளே வர மாட்டேன்னு இத்தனை நாள் ஒயிட்டாக காட்டியிருந்துருக்கு. அப்போ எனக்கே தெரியாமல் நான் வந்துட்டு கண்ட்ரோலராக நான் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது இன்றைக்கி எனக்கு தெரில. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் டிஸ்கனெக்ட் பண்ணேன், கேம் வருது. அப்போ தான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்ததுன்னா டாங்கிள் எடுத்துக்கிட்டால் போதும் கேம் ஒர்க் ஆகும் அப்படின்னு. திரும்ப ஏன் இப்போ இவன் கதைக்குள்ளே கொண்டுட்டு போகிறானுங்க நம்மளை? சரவல் சீன் இஸ் அப்கமிங். என்னது? சரவடி ஸ்க்ரீனா? சாரி சீனா? ஆமாம், கீரை ஃபஸ்ட்டு போடுறா, அதுக்கப்புறம் தான்டா வண்டி இது பண்ணணும். யாரா நீங்களே அடிச்சு இப்போ பறக்க போதும். அப்போ போடு மைக்கெல்லாம் தூக்கி அந்தானே விட்டேறி நம்ம கேமுக்குள்ளே போகணும். இப்போ தொண்டையில் கீச் கீச் அடி எல்லாரையும் போட்டு தள்ளுறா. இ பட்டன் தான் சுடுறதுக்கு காட்டுவானுங்க எப்போதுமே. ஏய் மாஸ் பண்ணுறான். இரு. ஐயோயோ, ஒரு நிமிஷம் இருங்களா, லைவ் சுற்றுதேன்னு கீழே குனிகிறதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துருவீங்கடா. எப்படி ஏற்கனவே நான் அந்த கண்ட்ரோலில் கை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தம்பிகளா. போடு. என்னாலே நம்ப முடியல என் திறமைய. நானா இது? இந்நேரத்துக்கு எல்லாம் போட்டு பொழந்துருந்துருப்பானுங்க, உடம்புல ஓட்டையாக விழுந்துருந்துருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டே பேசிக்கிட்டு இதுதான் பேசக்கூடாது. பேசாமல் இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஐயோ இப்போ தப்பு பண்ணுறாதே. அதான் பேசாமல் இருன்னு பேசின பற்றி, அதனால தான் நீ தப்பு பண்ணிட்ட. போடு. Fucking asshole. ஓ இப்போன்னு பார்த்து இ பட்டன் மறந்துடுச்சு பார்த்தீங்களா? Your idiot son killed all those kids, didn't he? He's the origami killer. No, he's innocent. He's not a killer. Not a killer. Not a killer. உழுவுடா. You're a fucking liar. Now tell me the truth. No, please. Don't hurt me. Last chance. I don't know. I swear. I don't know anything. கொன்னுடுவான் இவன். வேணாம் அந்த கேரக்டர் நமக்கு. Stop. I beg you. அதெல்லாம் முடியாது. என்னடா விட்டுட்ட? Gordy always won. Gordy always wanted his fun, you know. He wanted to be like the origami killer. He kidnapped that kid. He kidnapped that kid. He held him under the water for a little. நம்ம தான் கோர்டியை போட்டு பொளந்தாச்சுன்னு தானே நினைக்கிறேன். கோர்டியை தானங்க நம்ம கொன்னோம். ஆக்சுவலா unfortunate accident. He just wanted to play. He told me everything.
He was crying. He was so sorry for what had happened. அழுதா முடிஞ்சு போயிடுமா? Whatever he did. Gordy is my son. Gordy is my son. இல்ல கோர்டியை நம்ம கொல்லல. கோர்டியா கொன்னோம். யாரங்க கொன்னோம்? ஐயோ மறந்துடுச்சே. No one will miss him. ஹீரோயினை வச்சு பார்ல ஒருத்தவனை கொன்னோம் தெரியுமா? அது யாரு? ஆனா கோர்டி கிட்ட வந்துட்டு இதே டிடெக்டிவ் போய் கேட்பான்னு ஒரு தடவை. நீ தானே அந்த கொலைக்காரன். ஆமாம் நான் தான் அந்த கொலைக்காரன். நான் தான் அந்த குழந்தைங்களை வந்துட்டு இது பண்ணி கொன்னுன்னு கூட சொல்லுவானே. அவன் தான் கோர்டியா? யாரு? What about John Shepard? Why did you put flowers on his grave? I owned the construction site where he died. I never forgot. I've been putting flowers அவன் on தான் his கோர்டி. grave 30 years. John had a twin brother. What happened to him? I don't know. He was adopted, I think. His mother. நான் தான் கொன்னேன்னு ஒருத்தவன்லாம் அவன் தான் கோர்டி. ஆமாம். ஆனால் அவனை நம்ம இன்னும் கொல்லலையில ஆச்சோம். நம்ம கோர்டி இன்னும் சாகலையில் உயிரோட தானே இருக்கான். அதனால தான் அவன் எதிரில் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆஹா இப்போதைக்கு அவன் முழிக்கிற மொழியை பார்த்தா எதுவும் சரியில்லாத மாதிரி இருக்கே. My heart. ட்ரால இருக்கா? விட்டுருவோமா அப்படியே? செத்துற போகிறான்ட்டு. இல்லை உன்னை காப்பாற்றுவோமா? ஏங்க ப்ரோ? நோ நான் தான் என்னாச்சோ நோன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவனை காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதான்னு சொல்லுங்க. மாத்திரை கொடுக்குறேன். யூ கேன் சேவ் ஹிம். ஓ அப்படியா? அதை சொல்லுங்க. நோன்னா வந்துட்டு நான் காப்பாற்றக்கூடாதோன்னு நான் நினச்சிக்கிட்டேங்க. வேணாலும் விட்டுறலாம். இல்லை அங்கே அவன் காப்பாற்றும். உங்கள் இஷ்டம். You saved my life. You saved my life. I already regret it. வெளியில் அவ்வளோ பேர் செத்து கிடக்கிறானோ. இவெல்லாம் யாருன்னே தெரில. ஒரு பிரச்சனையும் ஆகாதா? அப்போ அவனையும் கொண்டு வந்துருக்கலாங்க. என்னங்க நீங்கள் நோன்னு இப்படியே அலற ஆரம்பித்ததில் தான் வந்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அலறாமல் இருந்து கொஞ்சம் பொறுமையாக அவனை செத்தாலும் சாகலைனாலும் ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை அப்படின்னீங்கன்னா அப்படியே விட்டுருந்துருப்பேன். நான் கோர்டி செத்ததுக்கு நோ சொன்னேன். கோர்டி செத்துட்டானா? அவன் எப்போங்க செத்தான்? John Shepard. Hello, I'm looking for Anne Shepard's room. Please sign the visitor's book. எனக்கு கை நாட்டுதாங்க எனக்கு. ஐயோ அது இல்லை நோ சொன்னேன். அது இல்லைன்னு நீங்கள் நோ சொன்னீங்களா? Oh, she'll be pleased to have a visitor. No one ever comes to see her. With the Alzheimer's, she has trouble remembering things, but it'll still please her. You know. It's room 19 at the end of the corridor. Thank you. எல்லாத்தையுமே எண்டில் தான் வச்சுருக்கானுங்க. ஹீரோனோட ரூமும் வந்துட்டு மேலே எண்டில் இருக்கும் பாருங்க அப்படின்னானுங்க. அப்போ ஐயோ 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 ஐயோ. பதினெட்டு. ஹர் மதர் ப்ரோ. அந்த ஷெப்பர்ட் என்னது? இட்ஸ் ஹர் மதர். அப்போ ஷெப்பர்ட் தானே கேட்டாங்க. இட்ஸ் ஹர் மதர் ப்ரோ. அந்த ஷெப்பர்ட் பிரதர்ஸோட மதர். ஷி மைட் நோ ஹர் நேம். அதான் இங்கே வந்து இருக்கும். ஓ ஷெப்பர்டோட அம்மாவாமா அது? இட்ஸ் ஹர் மதருங்கிறீங்களே. அந்த ஷெப்பர்ட் பிரதர்ஸோட மதர். ஓகே ஓகே கரெக்ட் தான். Hello, ஹரி Mrs. இல்லை Shepard. சாரி. Is it time for my pills already?
No, Mrs. Shepherd, They're never on time with my pills. I don't know what they do here. The other hospital, they were always on time. But here... Son, introduce yourself. My name is I'm studying. I'm from. questions about your son. I don't like this hospital. The food isn't very good, you know. Hey, பின்னாடி ஒரு நிமிஷம் பின்னாடி என்னமோ இருந்துச்சு டேபிளில் இந்த ஆரிகாமியா இது இங்கே வா ஒரு நிமிஷம் இங்கே வா இங்கே பாருங்க சொன்னேன் அப்பானா இந்த அம்மாவோட பையன் தாங்க அவன் தாங்க இந்த ஆரிகாமி கில்லர். I know what happened at Carnaby Square. Nice. Do you remember? Carnaby Square. I think I used to live there a long time ago. We didn't have much money at the time, you know. We had to make do with very little. எடக்கு முடக்கா பண்ணாதீங்க. ஓகே. இப்போ ஆரிகாமி கில்லர்னு கேட்க கூடாது. செகண்ட் சன்னை பத்தி தான் நம்ம கேட்கணும். Your other son, Mrs. Shepherd, John's twin brother. What was his name? What other son? I have no other son. I never had any children. இப்போ அடி பிரிக்க போகிறோம் உன்னை கிளவி. Son guilty John's brother. You had a son named John, and John had a twin brother. எனக்கு தெரியாது நான் தான் சொல்றேன். It's time for my pills. ஆஹா அச்சோ முடிஞ்சாச்சோ அச்சோ son's guilt. I think your son is in trouble, Mrs. Shepherd. He's done some terrible things. I need to find him. Do you understand? Do you understand? Terrible things you're telling me. He never came to see me. Can you believe it? 10 years, never. சொல்லுது பாருங்க அந்த அம்மா. No one forgets their mother, do they? Try to remember, Mrs. Shepherd. John's twin brother was placed with a foster family after the accident. What was the name of the foster family? I asked them for a television, you know. They said I didn't have enough money. It's a pity. I'm fond of television. Origami killer. Mrs. Shepherd, your son may be linked to a series of murders. Perhaps you have some information that could help the investigation. Are you a new nurse? Where are my pills? அச்சோ என்னாச்சோ சொல்லவே இல்லை. கேள்விகளை தவறாக கேட்டுட்டேனா? இங்கே இருக்கு பாருங்க. இங்கே பாரு. இது மூலியமாக நம்ம ஏதாவது அவங்களுக்கு செய்யணுங்க. இதை வச்சு அவங்க வந்து ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க அவங்க பையனை. Go to the table. I love origami, but that's not my favorite one. அப்படியா? இப்போ எல்லாத்தையும் செஞ்சு காட்டிடுவோம். ஓம் சார் மவுஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ப்ரோ இழுக்கவே முடியல ப்ரோ, மவுஸ் வச்சு அதை நிற்கிது ப்ரோ அப்படியே. அப்பாடா, இதுவும் என்னோட ஃபேவரட் கிடையாது. I love origami, but that's not my favorite one. இப்போ இந்த கிளவி அடித்து பொழந்து நான் பதில் வாங்கவா? இது உன்னோட ஃபேவரட் கிடையாதுன்ட்ட கிளவி. நீ ஏன் அங்கேயும் இங்கேயுமா பார்க்குற? நீ இதை மட்டும்
ப்ரோ இந்த கேம் கண்ட்ரோலர் இருக்கிறதே ரொம்ப கேவலமான கண்ட்ரோலர் ப்ரோ. ஆனால் அந்த கேமுக்கு இதுவும் இல்லைன்றுச்சு. அப்போ இதுவும் இருக்காது நீ மாற்றேன் கேமில் தவக்கலை எடுத்து என்ன பண்ணுறது? அப்போனா இது தாங்க. இல்லை எதுக்கு ஒரு இதுதான் பிடிக்கலன்றுச்சு. நம்ம வந்து நாய் செய்யலை, தவக்கலை செய்யலை. இது செஞ்சு ஃபஸ்ட்டு தானே காட்டணும் நம்ம இதை. ஓ புக்கே முடியாச்சா? துவர புக்கை டாக் பண்ணுங்க ப்ரோ. டாகா? ஏன்னா இதுதான் பக்கம் அந்த கேமோட அந்த ஒரு இது இருக்குல்ல, அது பேர் என்னது, கேமில் வரல அந்த ஒரு ஃபோட்டோவில் ஒன்று வரும்ல, ஆனால் அது மாதிரி இல்லை. ஆனால் அந்த ஒரு கலரில் இருக்குது அந்த ஒரு பேப்பர். டாக் தான் கேம் ஸ்டார்டிங்லேயே வரும். அப்படியா? அதனால் கவனிக்கல ப்ரோ. Oh, you know how to do these little dogs too. My children loved origami. I taught them how to do it. John loved the little dogs. He always wanted to call them Max. Max. All dogs with the same name. I was wasting my time telling him they couldn't all have the same name. But he always wanted his paper dogs Max. இதெல்லாம் என்னால் கவனிக்க முடியாது. நான் உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நான் உள்ளே வரும்போதே இந்த அம்மா தான் ஆரிகாமி கில்லரோட அம்மான்னு அப்போயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உள்ளே வரும்போதே அந்த ஒரு டேபிளில் இருந்த ஆரிகாமியை நான் அப்போவே பார்த்தேன் நான். அப்போனா நான் எந்த அளவுக்கு நான் கவனிக்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆச்சுவோ. நைஸாக உட்காந்து அப்படியே தரையில் படுத்துக்கோங்கம்மா, நான் கொஞ்சம் நேரம் பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படிங்க ஹீரோயின். என்னடா பண்ணுறது அச்சோ? இப்போ என்ன அச்சோ பண்ணுறது? இப்போ அங்கே உள்ள மிஷின்லாம் பிடுங்கி விட்டுருந்தோமா கொண்டுடவா நான்? அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பாரு கிட்ட போய். இல்லை அப்படி எதுவுமே இல்லை. Did you make these origami figures? My little paper animals. They played with them for hours. I showed my boys how to make them, you know. Yes, your boys, Mrs. Shepherd. John and... what was your other son's name another again? table. அதான் அப்போ எடுத்துட்டான். My other son? I only had one son. சன்ஸ் அப்படின்னுச்சு. என்னது எஸ் போடுறான்? என்னதுக்கு ப்ளூரல் சேர்க்குறோம்? ப்ளூரல் சிங்குலரில் சொல்லு. ஃப்ளவர். You don't seem to get many flowers, Mrs. Shepherd. No, but I love them. My son knows that I love flowers. I know he'll bring me some. ஏதாவது ஆயுதம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தாங்கடா. ஏதாவது ஆயுதம் ஏதாவது இருந்ததுன்னா. இப்போ மாட்டினியா கிளவி? இதுக்கு பதில் சொல்லு. இப்போ அதுக்கு எனக்கு பதில சொல்லு கிளவி. Is that them? They're good little boys. பாய்ஸ். அப்போ இங்கே அதுக்கு ப்ளூரல் வருது. Always drinking. They didn't have an easy life, you know. இப்போ இதில் அச்சுவோ இப்போ என்னங்க அச்சுவோ இந்த கபோர்டு ஏதாவது திறக்கணுமாங்க? பாத்ரூம் போவோமா? இந்த கிளவி ஏதாவது ஒன்று வச்சுருக்கோம். அதான் உள்ள ஏதாவது வச்சுருக்கோம். என்னத்த நீ இப்போ பார்க்குற? go to the reception and get the flowers. ஓ ஓகே ஆச்சோ, புரிஞ்சிச்சு ஆச்சோ. ஏன்னா நம்ம வரும்போதே நம்ம ஒரு பூத்தொட்டியை நம்ம இங்கே பார்த்தோம்ல, நான் அதை போய் எடுக்கிறேன். அந்த இங்கே தான் இருந்தது. இந்த அங்கே இருக்குது பாருங்கள்.
Does Mrs. Shepherd ever talk about her past? It's not all very clear to her now. Sometimes she'll remember the oddest things, though. I suppose if she sees something that reminds her of her past. Sons. Does Mrs. Shepherd ever talk about her past? It's not all very clear to her now. Sometimes அதுக்குள்ளே she'll டக்குன்னு remember போயிட்டு the oddest பார்த்தீங்களா? things, though. I suppose if she sees something that reminds her of her past. Did she ever Catwalk. mention her sons? Sons? Well, she often mentions John. I think he drowned. Does she ever talk about her other son? இன்னும் சொன்னா I didn't know she had another one. I've அப்பனா never இது heard her வேஸ்ட். mention it. I'm looking for her other son. He was was adopted. I mean, adopted. he's probably changed his name. Is there any official documentation on Mrs. Shepherd? No, there's nothing really. Nothing இதை about நானா her நடக்க family. வச்சேன் ஆத்சுவா. I guess if her son was adopted, then she's the only one who could tell you about that. Sometimes, if you show her things, it seems to trigger a memory from her past. அதான் You might காட்டியாச்சு. get it to remember. Thanks for the advice. போ. ஐயோ சாரிங்க, தெரியாதனமா விண்டோஸில் கை வச்சிட்டேன். என்னமோ கீழே ஒன்று போட்டிங்க, டக்குன்னு டெல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ நானும் சொல்கிறேன், நீங்களாம் நிறைய தப்பான முடிவு பண்ணிட்டீங்க. When John died, I laid orchids on his grave. I cried when they told me I'd already lost one of my children, and now they were taking away another one, you understand? The foster family, Mrs. Shepherd. What was the name of the foster family that adopted John's brother? சொல்லு. They were really very nice people. நடனம் அதெல்லாம் கேட்கல, பேரை தான் கேட்டவங்க. நல்லவங்களா கெட்டவங்களா? See my little boy. And then I got sick and I couldn't go மூஞ்சியும் டக்குன்னு any அப்படி longer. சுருங்கி போச்சு. இப்போ Perhaps he thought I'd forgotten him. He must have thought I didn't love him anymore. ஃபேமிலிஸ் His name, Mrs. Shepherd. What was his name? But I loved him. If you only இந்த knew கிளவு மட்டும் how போய் எதிரில் much I இருந்ததுன்னு missed வச்சுக்கோங்களேன், him. பொழந்து அடிச்சு Please, Anne. அப்படியே His பணமாக்கி name. இருந்திருப்பேன். What was his name? Come closer. கிளவி அவனை பொழக்க போகிறேன் கிளவி. இப்போ பேச்சு. என்னங்க என்னங்க என்னென்னமோ வார்த்தை சொல்லுது அந்த கிளவி. இப்போதைக்கு தான் என்னோடய இன்வெஸ்டிகேஷனை நான் அந்த ஒரு கேமில் ஆரம்பிக்க போகிறேன். ஹீரோயினோட மூஞ்சு மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்கான அவன் தான் வந்துட்டு அந்த ஃபாஸ்டர் ஃபேமிலி அடாப்ட் பண்ண ஒருத்தவனா இருக்கணும். இந்த பேரை கேட்டோடனே ஈத்தனா அவன் என் பக்கத்துலலாம் இருக்கான், என் ரூம்லலாம் இருக்கான் அப்படிங்கணும். நான் அப்போவே நினச்சேன் அந்த சைக்கோவாக தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போனா ஈத்தனா தான் இருக்கணும். பார்ப்போம், முடிவு பண்ணுவோம், லைட்டாக எடுப்போம், டெசிஷன்ஸை மேக் பண்ணுவோம். இந்த கேமில் மொத்தமாக வந்துட்டு 5 பேரா எத்தனை 4 பேரா இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் இந்த ஒரு கேமில் இருக்கான். அவன் தான் நானும் ஒரு டிடெக்டிவ் தான், ப்ரைவேட் டிடெக்டிவ். என்ன எல்லாரும் பேட்மேன்னு கூப்பிடுவாங்க. இந்த சைக்கோ தான் 961 ரெயின்போ 7G ரெயின்போ காலனியா? இது அவனோட இல்யூஷனா? நடக்க நடந்துக்கிட்டே இருக்கான். அதுதான் சொன்னேன்னா ஆச்சு, இவன் ஒரு சைக்கோ பையங்க. அவன்
கனவுல நடக்கிறதா நினச்சி இவன் ரியல்லையே பல பேரை வந்து கடத்தி அவங்கள வந்துட்டு அடைச்சி வைக்கிறான். இவன் மொதல் பையன் சும்மா செத்துருக்க மாட்டான். இவன் பாஞ்சு போய் காப்பாற்றுற மாதிரி போயிட்டு வேணும்னே அந்த பையனை வந்துட்டு வண்டிக்கு டயர் கடியில் தலையை விட்டுருந்துருப்பான். என்ன இது என்ன மிரர்லாம் இருக்குது? மிரர் இல்லைலாம் கேமரா. The last trial. The last question. Are you prepared to give your life to save your sons? There is a deadly poison in this vial. It will kill you in exactly 60 minutes. If you drink it, you will get the last letters of the address. ஆச்சு என்ன எடுத்து குடிச்சிடவா வேண்டாமா? You will have enough time to save your son and say goodbye to him, but then you will die. You can drink the vial or decide to leave. The choice is yours. ஆச்சுவோ சொல்லுங்க ஆச்சுவா. ஆச்சுவோ இருக்கீங்களா இல்லையாங்க? இருக்கேன் இல்லைன்னா அது மட்டுமாவது சொல்லுங்களேன். நானே டெசிஷனை எடுத்துக்கிறேன். இருக்கேன் இல்லை ரெண்டில் ஒன்று. ஆச்சுவோ அப்போனா இந்த ஆளை காணும்னு அர்த்தம். இன்னும் இந்த வரைக்கும் 3/4 மணி நேரம் இருக்கியா? அட யார் நீங்கள்லாம்? The last letters have been sent to your phone. I did what I had to, Sean. Your dad's coming to save you. And I'm out of time. Damn fucking shitty letters with this fucking address. Come on! There's gotta be a way to do this. Several different addresses fit these letters. God, they're scattered all over the city. I don't have time to check them all. அட யாரா நீங்க?
have time for one address. If Sean's not there, I'm done. It's a crapshoot. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. We've only got a few more hours left to save Sean Mars. There has to be a goddamn clue somewhere. It's probably staring me in the face. This kid's gonna die, and I'm going around in circles! All packed up and ready to go? What are you talking about? The investigation's over. We know who did it. We no longer need your services anymore, Norman. So you can ride your files all the way back to Washington. I'd be lying if I said I was gonna miss you. The investigation isn't over. You have absolutely nothing on Mars. Mars is guilty. Case closed. Anyway, it's no concern of yours now. You're off the case. So pack up and fuck off. எங்காச்சோ போனீங்க? Blake, you are சரி சரி ஓகே எமர்ஜென்சினா ஓகே. psychopathic asshole. என்னாச்சா நானே வந்துட்டு கேம் பிளேவை போய் பார்த்தேன். அவன் ஒரு இதை சூஸ் பண்ண ஒரு லொக்கேஷனை விஷத்தை குடித்தான். விஷத்தையும் குடித்தேன் நானும். லொக்கேஷன் ஒன்று சூஸ் பண்ணி கார் எடுத்துகிட்டு போயிட்டான். அங்கே தான் அவன் பையன் இருப்பான் அப்படின்னு நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஐயோ சைக்கோ பைய டக்குன்னு ட்ரக்கை தூக்கி பார்த்தீங்களா இவனா அடிக்கிறான். நான் எதுவுமே பண்ணல. நான் எதுவுமே பண்ணலைங்க. பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க. அது ஒன்று மட்டும்தான் பார்த்து பண்ணேன், வேற எதுவும் பண்ணலை. அதனால தான் கத்திக்கிட்டே இருந்தேன் நானும் லைவில். என்ன யாச்சும் இருக்கீங்களா 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 நீங்கள் தான் இல்லாத மாதிரி இருந்துச்சு. தெரியும். ஃபைன் பண்ணியாச்சு. அவன் லொக்கேஷனுக்கு மட்டும் கார் எடுத்துகிட்டு ஹீரோ போயிருக்கான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா தெரில. ஈத்தன் போயிருக்கான். பார்ப்போம். க்ளோஸ் ஏரியா கண்டினியூ. ஐ மீன் நேம் ஆஃப் தட் அதர் பிரதர்ஸ் அது எதுவுமே அதான் அந்த அம்மா காதில் வந்து சொன்னிச்சு. அதுக்கப்புறம் எதுவும் ஆகலை. ஸோ இந்த இடத்துல என்னங்க பண்ணணும்? Ari was in record mode when I was fighting with the killer. Perhaps there's something on it. கிவ் அப் கொடுத்துறவா? யூ வில் கெட் அ ஐடியா. அதான் காதில் சொன்னது நமக்கு கேட்காது. ஆச்சோ நமக்கு கேட்கவே இல்லை அந்த காதில் சொன்னது. என்ன பண்ண மாதிரி எவிடன்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க. ஓகே அனலைஸ். ஸ்டாண்ட் பேப்பர் நோ ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். That doesn't get us anywhere. என்னடா பண்ணுறது? இங்கே இருக்கேன் நாய் பொம்மை. ஆச்சோ இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க இந்த கேமு.
நிமிஷம். நான் அங்கே போய் நான் பார்த்துட்டு வந்தேன் ஒரு நிமிஷம். ஏன்னா இந்த இடத்த நம்ம கொஞ்சம் சீக்கிரம் நான் ஓட்டி ஆகணும். நான் ஓஹோ இப்படியா? ஏன்டா அதுக்கு நான் கேமை பயங்கரமாக கவனிச்சிருந்தா மட்டும்தான் அதெல்லாம் பண்ணவே முடியும் போலயே. நினச்சேன், நான் இதை அப்போவே நினச்சேன் இது பண்ணணும்னா நான் தான் விட்டுட்டேன். ஓகே, ஒரு ரெசிப்டை வச்சு எப்படி கிராஃபை கண்டுபிடிக்கிறதுன்னு நினச்சோம். இட்ஸ் ஓகே. கேவலமாக விளையாண்டுருக்கேன் அப்போனா இதுலேருந்தே தெரியுது. அந்த டேபிளில் இருக்கும்ல அந்த இது. கேரிஸ் கேரிஸ் ப்ரொமோஷன் ப்ரெசன்ட். யார் கேரி? The watch they give for promotions to lieutenant. The killer is a cop. ஆஹா, ஏன் திடீர்னு இதாக இருக்குது. ஐயோ, மானிட்டர் blank ஆயிட்டு. The killer lives in this zone. 342 people live around there. This Not good enough. zone. Gotta find a means of identifying the killer more precisely. Precisely. சரி, அடுத்து இப்போ வந்துட்டு looks like the killer is a cop. Carter Blake. That would explain the dead-end investigation and his desire to frame Ethan Mars. அன்னைக்கு மாதிரி வெளில தள்ளிடுச்சு ப்ரோ. அந்த ஃப்ரெஞ்சு பியர்டுக்காரனா என்னெல்லாம் தெரியல, கட்டுப்பாகுது. சை, ஏங்க அந்த வாட்சை நீங்கள் கவனிச்சிங்களா? என்ன சொல்கிறீங்களே, அந்த வாட்ச் இல்லாமல் என்னால் கவனிக்க முடியும். எண்டிங்கில் கிவ் அப் பட்டன் தாங்க கொடுக்குறானுங்க. This kid's gonna die, and I'm going around in circles.
miracles! நான் பார்த்த வரைக்கும் எண்டிங்கில் கிவ் அப் தான். All packed up and ready to go? What are you talking about? The investigation's over. We know who did it. We no longer need your services anymore, Norman. So you can ride your files all the way back to Washington. ஆமாம், ஒருவேளை இவனா கூட இருக்கலாம்ல. I said I was gonna miss you. The investigation isn't over. You have absolutely nothing on Mars. Mars is guilty. Case closed. Anyway, it's no concern of yours now. You're off the case. So pack up and fuck off. Blake, you are an unbalanced, psychopathic asshole. I'll take that as a compliment. Honestly, I don't give a shit what you think. I found the origami killer. Everyone's happy. End of story. Have a nice trip back, Norman. Norman. நான் கவனித்தேன், நீங்கள் கவனிக்கல ஆச்சோ. இந்த பேச்செல்லாம் பேசவே கூடாது. எனக்கான அந்த பேஸ்கெட்டில் ரெட் கலர் எழுதியிருந்தது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு இந்த உள்ளே வரும்போது மட்டும். ஆனால் அதில் வாட்ச் இருந்தது தான் நான் இப்போ தான் நான் பார்க்குறேனே, அதில் ஒரு வாட்ச் இருந்தது அப்படிங்கிறதையே. இதை வந்து நீங்கள் கவனிச்சிங்களா? அதை நான் நம்பணும் நான் அப்போ. ஆனால் கிவ் அப் தான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறாங்க. பார்ப்போம். திரும்ப அதை அனலைஸ் பண்ணுறேன், திரும்ப கேம் வெளியில் வந்தது அப்படின்னா நான் கிவ் அப் கொடுத்துட்றேன். Very dangerous. Very dangerous. It'll end up killing you if you're not careful. Not careful. That would be most unfortunate, sir. Most unfortunate, sir. சாரிடா. க்ளோஸ் ஃபைலுன்னு தான் ஃபஸ்ட்டே காட்டுது. அப்போனா வந்துட்டு இது அதுதான். Harry was in record mode when I was fighting with the killer. Perhaps there's something on him. Analyze. பட்டுன்னு வாட்ச் அனலைஸ் பண்ணு. Gold watch. I'm sure I've seen this before somewhere. ஆனால் அந்த பேஸ்கெட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த போலீஸ் இருக்கான மெயினான போலீஸ், அவனோட ஆஃபீஸ்க்கு வெளியில் தான் அந்த இது இருக்கும், தனியாக போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் நமக்கு வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் அதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டினது. நமக்கு இந்த லேடி தான் நம்ம ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. 2 receipts from the same gas station. Might be near the killer's home. பட்டுன்னு வேப்பத்தோற. That doesn't get us anywhere. The killer lives in this zone. 342 people live around there. Not good enough. Gotta find a means of identifying the killer more precisely. Looks like the killer is a cop. Carter Blake! That would explain the dead-end investigation and his desire to frame Ethan Mars. வரப்போவே அந்த பேஸ்கெட் ஜூம் வச்சு இருந்தாங்க. ஓ அப்படியா? பிளிங்க் இன்வெஸ்டிகேட். இந்த கேம் நம்ம வெளியில் தள்ளிடும். அப்போ வெளியில் தள்ள போகுது கேம். க்ளோஸ் ஹாரி இதான் கேட்குதே. கிவ் அப். I can't go on.
சீக்கிரமாக அந்த ட்ரக்கை போட்டுட்டு செத்துடுறா. Let me stay with you, Scott. I don't want to go. Look, it'll only take a couple of days. Long enough to get this resolved. I can't just wait while you confront my son's killer. It's the only way, Lauren. Trust me. Actually, எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் நாளைக்கு வரைக்கும் போகும் போலயே. Get you when this is all over. ஏன்னா இன்னும் இந்த கேம் ஒரு I want to know who killed my son. Listen, when I'm done, I'll tell you everything I know. I promise. அச்சோ பெரும் ட்விஸ்ட்டாக நான் பார்த்துட்டேங்க யூடியூப்லையே. எனக்கு தெரிஞ்ச அந்த ட்விஸ்ட்டு தான் அதுவாக இருக்குமோ. நம்ம ஃபஸ்ட் டைமில் ஓகே பழைய கமெண்ட் தானே அது. எங்கேயா அது? என்னாச்சு இப்போ? நம்ம என்ன தெரியும் எங்கே இருக்கோம் இப்போ? இங்கே தானே அவன் இருந்தான் அந்த பையன். நவ் இஸ் த ரிவீல். இப்போ தான் ரிவீல் ஆகுமா? ஆஹா நான் இப்போ ஓட்டிட்டேனே. இப்போ இதை நான் வேறு ஒரு விஷயத்த பார்த்தேன். இல்லை ஆச்சோ நான் வேறு ஒரு விஷயத்த நான் பார்த்தேங்க. நான் என்ன ட்விஸ்ட்டு வந்தாச்சா? நான் யூடியூப்பில் பார்க்கும்போது வேறு ஏதோ ஒன்று பார்த்தேன். இதை தாங்க நானும் பார்த்தேன். நான் இங்கே உட்காந்துருந்தது ஈத்தன்னு நான் நினச்சேங்க யூடியூப்பில். மூஞ்ச காட்டுங்கடா அவன் யாருன்னு. என்னமோ சொல்லிட்டு கமாண்டை டெல் பண்ணிட்டாரு. Don't forget about me, Scotty. இல்லையா? ஓ இவனே கையை எடுத்து விட்டுட்டான். செத்துட்டானா? அடிச்சுக்கிட்டுலாம் அப்போ போல அவன். நேம சொன்னானா? டேடுன்னு தான் சொன்னான். ஸ்காட்டின்னு சொன்னான். அதுக்கு என்ன இப்போ ஸ்காட்டி? நான் பார்த்தேனே. புரிகிறது ப்ரோ. தூக்கி போடு ஆதாரங்கள் அள்ளிடா சீக்கிரமா.
இப்போ இது என்னது? ஆலன் வின்டர். இப்போ இதையும் எடுத்து நெருப்பில் போட்டுருணுமா? என்ன டக்குன்னு வீடியோ சுற்றிக்கிட்டே இருக்கு. ஐயோ ஆட்ஸுவோ இருக்கீங்களா? ஆட்ஸுவோ அவ்வளோதான், மண்டையை போட்டுட்டு கிளவி. ஆட்ஸு என்ன புரியுதா? எனக்கு இந்த இடத்துல 2 கேள்வி இருக்குது. ஆனால் நான் அந்த கேள்வி நான் வந்து பார்த்துட்டு நான் வந்துடுறேன். நீங்கள் எனக்கு இப்போ இந்த இடத்துல சரியாக 2 கேள்வி இருக்குது. ஒரு நிமிஷம், அது எனக்கு சரியாக மைண்டில் படமாட்டேங்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம நினச்சது தானே. ஆனால் இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே அப்பயே நம்ம சொன்னோம்ல கேமில், அந்த சின்ன பையனை வச்சு விளையாடும்போது, இவன் தாங்க அந்த சைக்கோ பையன் அப்படின்னு. அதான் ஆளும் குண்டா இருந்திருக்கான். என்ன புரியுதா? இவன் தாங்க அந்த சைக்கோ. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. இல்லை நான் அப்பயே சொன்னேன்னே, அவன் கையை எடுத்து விட்டு நீ எல்லாரையும் தான் சொன்னேன். இல்லை நான் எல்லாரும் தான் சொன்னேன். ஆனால் நான் அப்பயே சொன்னேன்னா இல்லையா, என்னை பாஸ் பண்ண முடியல, பாஸ் பண்ணிட்டு பேசலான்னு பார்த்தேன். அவன் கையை அவன் தம்பி அடிச்சுட்டு போயிடுவான். தம்பியோ அண்ணனோ ஏதோ ஒருத்தவன் அவன் அடிச்சுட்டு போயிடுவான். சரி, ஒருவேளை அடிச்சுட்டு போனதுனால இவன் தான் அந்த ஒரு கில்லராக இருப்பானோ. ஆனால் நான் கூட சொன்னேன்னே, இதெல்லாம் என்னங்க காரணம், கன்றாவியான காரணமாக இருக்குது. அவன் தம்பியும் அவன் அண்ணனும் அடிச்சுட்டு போனதுக்கு இவன் இருக்குங்க எல்லாரையும் போய் கொல்லணும்னு கூட நான் ஒரு கேட்டிருந்தேன். வேணா அந்த லைவை போய் நீங்கள் பாருங்கள். எல்லாருமே சந்தேகம் படுற மாதிரி தான். Once you touch, girl. யாரும் இல்லை, உள்ள போ டக்குன்னு. டிடெக்டிவ் ஆஃப் த ஆரிகேமி கில்லர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்காட் ஷெல்பி. அவன் தாங்க அந்த ஆரிகேமி கில்லர். ஸ்காட்டி தான். Cop's uniform. Always trust a cop. That's why children went with him. He was dressed as a cop. அவங்க அப்பா அவங்க அப்பா அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ ஹி பிகம் சைக்கோன் டெஸ்டிங் அதர்ஸ் ஃபாதர். ஓ, அவன் இப்படியாப்பட்ட ஒரு சைக்கோ. ஓகே 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 ஓகே. நிமிஷம் திறங்கலாம்.
என்ன ப்ரோ சொன்னா? ஏன் ப்ரோ சொன்னேன்? ஏன் சொல்லக்கூடாதா? இங்கே தாங்க இந்த பூவே வளர்க்குறாங்க, அவங்க பூவை வளர்க்குறாங்க. இங்கே உட்காந்து டைப்ரைட்டிங் மிஷினில் அடிச்சிருக்கான். அதான் எப்படி சத்தம் போடாமல் ஒரு கில்லர் வந்துட்டு அந்த தாத்தாவை போட்டிருந்துருப்பான்னு நம்ம அப்போவே நம்ம யோசிக்கும் போது வந்துட்டு நமக்கு தெரியல. ஆனால் ஸ்காட்டி மேலே எனக்கு சந்தேகமே வரலை. ஆனால் ஸ்காட்டி தான் அவன் தம்பி அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருந்தது. அண்ணனோ தம்பியோ என்னடா போட்டு குழப்பாதீங்களா, ஐயோ இப்படி 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 வெடிக்குது எப்படி. இன்கரெக்ட் பாஸ்வேர்டு. அரிகாமின்னு போடுவோமா? அரிகாமி டாப்ப மேக்ஸ்ன்னு போடுவோமா? மேக்ஸ் 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 அப்படின்னு அவங்க பாட்டி கூட சொன்னிச்சுல. கரெக்டு. தெரியலை, அதான் சொன்னேன் ப்ரோ. அவருக்கு ஒன்றும் தெரியலை, அதான் இல்லை எதுக்காக அவன் கொலை பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ரீசன் தான் தெரியல. ஆனால் காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சுல அந்த ஸ்காட்டி தான் அவன்ட்டு. ஆஹா, இப்போ பார்த்தீங்களாங்க, இதுக்கு தாங்க உங்கள்கிட்ட யார்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறது. ஷான் இருக்கிற இடம். இப்போ என்ன பண்ணுறது இப்போ? டாக் நேம் மேக்ஸ். அதான் அந்த மேக்ஸ் 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 அப்படின்னுச்சுல அவங்க அந்த அம்மா கூட ஹீரோயின் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம் அதான் புரியல ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ எனக்கு. There might still be time to save him. Let him go. Do what your father couldn't do. இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் போது தான் எனக்கு புரியும். எனக்கே புரியலைங்கிறீங்க. நான் இப்போ தான் இந்த கேமை முதல்ல விளையாடுறேன்னு. இப்போ இந்த லைனை படிச்சிருந்தேன்னா ஓஹோ இவங்க அப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாததுனால தான் வந்துட்டு எல்லாரோட அப்பா டெஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் எனக்கு தெரிய வருமே. அதுக்குள்ளே எனக்கு புரியல, இவருக்கு புரியலங்க, அதாங்க நானே ரிவீல் பண்ணிட்டேங்கிறீங்க. என்னங்க நீங்கள்? என்ன ப்ரோ ஜாக்கி சான் தாத்தா மாதிரி சொல்கிற? என்ன ஜாக்கி சான் தாத்தா? என்னங்க பண்ணுது ஹீரோயினு? ஒரு நிமிஷம் நவர மாட்டியா? ஐயோ இந்த கேம் கண்ட்ரோலரை வச்சு உடஞ்சிருச்சா? இன்னைக்கு நம்ம அந்த ஒரு கேமை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும். Scotty the killer. ஆனால் எனக்கு இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் மேலே ஒரு சந்தேகமே வரலைங்க எனக்கு. ஆனால் வீட்டே உள்ளே போட்டு ஜன்னல் வழியாக குதிச்சுறேன். டக்குன்னு நீங்கள் என்ன இப்படி பட்டனை காட்டினீங்கன்னா நான் என்னடா பண்ணுறது?
போச்சு ஸ்லோவாக திறக்கணுமா மறந்துட்டேன் குதி பரவாயில்ல எதுவும் ஆகாது ஜம்ப் டோன்ட் ஜம்ப் ஆச்சுவோ என்ன ஆச்சுவோ பண்ணணும் சொல்லுங்கங்க டக்குன்னு குதிக்க வேணாமாங்க குதிச்சா ஒன்றும் ஆகாது தானே கால் தானே உடையும் வேறு ஒன்றும் ஆகாது தானே இல்லை மண்டை கிண்ட இந்த கேமில் உடஞ்சி போலன்னு ரத்தம் வந்து சாவர மாதிரி காட்டிடுவானவா ஆச்சுவோ நீங்கள் இப்போ சொல்லலாம்னா நான் போய் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு வரணுங்க அதுக்கு டைம் எடுக்குங்க நீங்கள் உடனே நீங்கள் வாயை திறந்து யாராவது 2 பேரில் யாராவது சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் குதித்து நேரத்தை மிச்சம் பண்ணலாங்க சீக்கிரமாக லைவை முடிக்கலாம் டக்குன்னு சொல்லுங்கள் குதிக்கவா வேண்டாமா இது இப்போ உங்களோட சாய்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஜம்ப் செத்துப்போ சொல்லல இந்த கேமில் கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒரு வேலை பார்ப்பானோ அப்படின்னு கண்ணில் அசைவு இருக்கே அப்படியா ஆமாம் பார்க்கல கண்ணு அசைஞ்சா மாதிரி தெரில இல்லை இது கேமோட இதுவா அது ஃப்ரைடே 7:22 PM 5.848 AM சார்ஜ் என்ன ஒரு பிக் சைஸா அவ்வளோதான் போச்சு அவள் சாக வாய்ப்பு இல்லையா இல்லை தானே இதோ இதுக்கு அடியாக தாண்டா கிடப்பான் எத்தனை நாளாக தண்ணிக்குள்ளே இருந்திருக்கான் சளி கிளி பிடிக்காது உனக்கு வீடியோ வேற ஓடிக்கிட்டே இருக்கே இல்லை இருக்கு என்னடா பண்ண சொல்கிறீங்க பண்ண இங்கே பாருங்களேன் இப்போ இதுக்கு தாங்க சந்தோஷ் சொல்கிற பேச்சை கேட்கவே கூடாதுங்கிறது தப்பு தவறான முடிவுகள்லாம் என்னை எடுக்க வச்சு மகனே வா இவன் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி இவனை இந்த அளவுக்கு உசுரை கொடுத்து காப்பாற்றுறான். My God, Sean, answer me. Don't help me, son, please. Breathe. Gotta breathe. Don't leave me. Sean. Don't leave me, Sean. Sean, செத்து போ Sean. செத்துட்டானா?
இவனுக்காக இவன் தண்டமாக விஷத்தெல்லாம் குடித்தான். ஆமாம் செத்துட்டாயா? இவ்வளோ தூரம் சாவ போகிற ஒருத்தவனுக்காக நான் இவ்வளோ தூரம் கேம் விளாண்டான். கடுப்பாக இருக்குப்பா இப்போ எனக்கு. சாவல சனியே இன்னும் உசுரோட தான் இருக்கு. என்ன பேட் ஆயிட்டீங்க? அதான் முடிச்சுக்கிட்டானே. Sean, listen. You are the best thing that's ever happened to me in my life. அப்படியா? I want you to know that whatever happens, I love you more than anything in the world. I'm not dead. Oh, சாகல. An hour ago. And I'm not dead. இல்லை மருந்து லேட்டாக வேலை பார்க்குது போல ப்ரோ. எஃபெக்ட் வரும். சிரிக்காத கொஞ்ச நேரம் இரு செத்துருவேன் நீ. என்ன அவன் சாகாதா ப்ரோ? தாங்கல செத்ததுக்கு அப்படியே மூஞ்சடே வேற மாதிரி போட்டா மாதிரி போட்டுட்டு இன்னும் நான் சாகணும்னு சிரிப்பாக தாங்கலை. My father didn't lift one finger to save his son. ஒரு விரல் வேற நான் வெட்டி கொடுத்துருக்கேன்டா, சும்மா இல்லை. Oh, but we've met before. இங்கே எங்கேயோ காட்டியிருக்காங்க தலைவனா. இந்த சீனில் நம்மகிட்ட காட்டவே இல்லை. அச்சோ, சந்தோஷமாக சொல்கிறையா இல்லை சேடாக சொல்கிறையா? அதானே இங்கே உட்காந்துருக்காம பாருங்க, சைக்கோ பாய் நிற்கிறான். ஐ மீன் ஷெல்பி இன்னும் சாவலை. ஓ ஷெல்பியை தான் நீங்கள் சொன்னீங்களா? ஸ்காட் ஷெல்பி. ஐயோ இந்த தடவை கன்ஃபார்ம் பட்டனில் கன்ஃபார்ம் இருக்குமையா? திட்டுக்குன்னு QE ஷிஃப்ட்லாம் இருக்குது. ஏ இந்த பக்கம் WASD QE. They all failed. எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு இது வச்சிருக்கான். போச்சு பேட் எண்டிங் தான். Believe me, I've suffered just as much as my victim. You're mad. You're completely fucking mad! Go ahead, you can kill me now. It doesn't matter anymore. You've accomplished what I wanted to see. ஓ என்னங்க பண்ணுறது? இப்போ உன்னை சுட்டுட்டானா முடிஞ்சிருங்க. நல்லதுங்க. யூ ஷுட் ஹாவ் டன் தட் ஷார்ட் டாஸ்க்கு. லீவ் கொடுத்துட்ட. யூ ஷுட் ஹாவ் டன் தட் ஷார்ட் டாஸ்க். லீவ் கொடுத்துட்ட. என்னங்க சொல்கிறீங்க? ஷார்ட் டாஸ்க்குனா என்னங்க? புரியலையே எனக்கு. சரி இப்போ நான் என்ன பண்ண இப்போதைக்கு நான் கன்னை தூக்கி பாக்கெட்டில் வச்சிடவா இல்லை அழுத்தி உன்னை போட்டு தள்ளிடவா? ஏன்னா ஹீரோயின் உசுரோடு இருந்தாவது பரவாயில்ல. இவன் தானே சொல்லி ஏதாவது காரணம் காட்ட. ஆமாம் எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்ல. இந்த எவிடன்ஸு என் கையில் நானே அழிச்சிட்டேன். சரி இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆச்சோ பட்டுன்னு ஏதாவது சொல்லுங்கள். என்ன நீங்கள் உங்கள் இஷ்டம். ஆச்சோ டக்குன்னு சொல்லுங்கள். ஆச்சோ ஒரு நல்ல எண்டிங் இந்த கேம்லேயாவது கொடுக்க ட்ரை பண்ணுவோம். RDRல தான் ஊற்றிக்கிட்டு போச்சு. இதுலையாவது கன்ஃபார்ம் நான் ஏதாவது பண்ணணும். ஆச்சோ ஒரு விஷயம் சந்தோஷ் கையில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஆச்சோ சொல்லுங்கள். ஆச்சோ பட்டுன்னு 2 பேரில் யாராவது டக்குன்னு சொல்லுங்கள். அப்போலாம் நானே யூடியூப்பில் பார்த்து போட்டு விட்ருவேன். டக்குனியா ஐயோ கேமை முடிக்கணியா? எனக்கும் தெரிலையா சீரியஸா? சந்தோஷ் ப்ரோ உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். சந்தோஷ் சொல்லுப்பா தம்பி. சந்தோஷ் டக்குனுப்பா ஒரு உதவி பண்ணுப்பா எனக்கு. இவனை கொல்லலாமா வேணாமான்னு இவன் பண்ண வேலைக்கு இவனை கொல்லலாம், தப்பு கிடையாது. விரலெல்லாம் இவனுக்காக நான் கொடுத்துருக்கேன். கொல்லலாம். ஹீரோ கோவப்படுறதும் கொல்லலாம். அப்போ ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா செத்து போடா. அவன் எப்படியும் எஸ்கேப் ஆகிடுவான். கொல்லுங்க. அதான் கொண்டேனே. கொன்னதுக்கப்புறம் கொல்லுங்கன்னு ஒரு பதில். இப்போ
அப்போ பேட் எண்டிங் தான் அப்படின்னு இப்போ போடுவார். ஆனால் இப்போ எனக்கு என்னம்மா டவுட்டு, எல்லோரும் ஹீரோ தான் அந்த ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஆனால் அதுக்கு தான் பையன் உயிரோடு இருக்கான். இவன் சாட்சி ஏற்றுக்குமா கோர்ட்டில்? என்னான்னு தெரில. உன் பையனை தூக்குடா. பேட் எண்டிங்லாம் கிடையாதுங்க. அவ்வளோதான், இதுதான் எண்டே இந்த கேமில். நான் ஏன் கொண்டு வந்துருக்கணும், நல்லது தான். ஏன்னா மேலே வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்ததுல, அது எதுக்கும் நம்ம எடுத்துப்போம், அதுதான் நல்லது நமக்கு. இப்போ தான் ஞாபகம் வருது. ஐயோ, எடுக்க முடியாதா, போக முடியாதா மேலே? ஒன்றும் புரியலை. என்ன ஒன்றும் புரியலை? எல்லாம் சரியாக தான் போகுது கேமில். இந்த பையன் கூட சொல்லுவான்னா எனக்கு தெரியும், எங்கள் அப்பா வந்துட்டு அந்த சீரியல் கில்லர் கிடையாது, எங்கள் அப்பா நல்லவருங்க. ஐ நெவர் see a ending like that. என்னது வச்சுட்டான் கீழே? வெளியே போலீஸ் இருக்காங்க. I gotta push open the door if we're gonna get out of here. I never want you to leave me alone again, Dad. I promise I never will, Sean. அப்போனா வெளில உள்ள போலீஸ் அவசரப்பட்டு உன்னை சுட்டுடுவாங்க. அதான் நடக்கும் இப்போ கேமில். வேற என்ன நடக்கும்? அப்போ நம்ம ஹீரோனை சாக விட்டு இருந்திருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் அவசரப்பட்டு சுடுவான். நான் தெரிஞ்சு போச்சு. இது எத்தனை 1000 படத்தில் பார்த்துறேன்டா. இப்போ இந்த அவசரப்பட்டு சுடுவானுங்க பாருங்களா. இப்போ இந்த பையனோட வெளியே போனால் நீ தான் கில்லர்னு நினைப்பாங்க. அதான் சொல்கிறேன். அதனால தான் இப்போ என்னை சுட்டுப்பிடுவானுங்கிறேன் இப்போ நான். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஒரு வீடியோ ரெக்கார்டரை மட்டும் இவனுங்க பார்த்துட்டானுங்கன்னா தெரிஞ்சிடும், ஐயோ ஒரு நல்லவனை போய் நம்ம சுட்டுட்டோம் மேடான்னு. பேட் எண்டிங் கிடையாதுங்க, இதுதான் கரெக்டான எண்டிங் தாங்க இது. ஆமாயா, இது ஒரு வகையான பேட் எண்டிங் தான். உள்ளே உள்ள அவனை நம்ம உயிரோடு வச்சுருந்தோம்னாவது வெளியில் நம்ம ப்ரூஃபாவது காட்டி இருந்திருக்கலாம், இவன் தாங்க இந்த கொலைக்காரன் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, ஆட்சோ தான் கொல்லுங்க அப்படின்னாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, போனால் போயிட்டு போகிறான், செத்துட்டு போகிறான். திரும்ப போய் இவனை என்னால் பொழைக்க வைக்க முடியும். நான் தான் அந்த காலத்தோட இறுதி இதில் இருக்கிறவன். என்னால் என்ன வேணாலும் இப்போ மாற்ற முடியும் இந்த ஒரு கேமை. ஆனால் நான் பண்ண மாட்டேன், எனக்கு கடுப்பாக இருக்குது. செத்துட்டு போகிறான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எண்டிங் எல்லாரும் பாருங்க ஐயா. ஐயோ இது ஓவர். இன்னொன்று ஒரு டைம்லைனை உருவாக்கவா, கேமில் குட் எண்டிங் கொடுக்கவா? There was general relief this morning when the police announced that they had found Sean Mars alive more than 4 days after his disappearance. Mars was found wandering in the Old Docks neighborhood, exhausted and disoriented. It is believed. எதுக்கு ஒரு தடவை எண்டிங்கில் நம்ம வேறு மாதிரியான ஒரு எண்டை பார்த்துருவாங்க. ஒரு தடவை பார்த்துருவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. வேணாம் ப்ரோ, இருக்காது மாதிரியே இருக்கட்டும். இல்லை ஒரு தடவை ட்ரை பண்ணுவோங்க, இந்த கேம் மொத்தமாக முடியட்டும். ஒரே ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி மட்டும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா எனக்கும் 2 எண்டிங் தெரிஞ்சே ஆகணும். இப்போ வேணாம் நான் பண்ணுவேன். Investigation has cost the life of Madison Page, a young reporter covering the Origami Killer story. We're just getting word that the investigation into the Origami Killer has had a tragic outcome. Ethan Mars, father of the kidnapped boy and suspected of being the Origami Killer, நீங்க போங்க, நான் போறேன். பாய்.
Circumstances surrounding this tragedy have not yet been made public, but it is understood that Captain Leighton Perry and Lieutenant Carter Blake have both been suspended, pending a full police investigation. சரி விடுங்க, வேண்டாம். ஏதோ நடந்துருச்சு, அவ்வளோதான். நல்லதுதான். சஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா? யூ ஹாவ் டு சேஞ்ச் மெனி சாப்டர். அப்போனா இல்லை எல்லா சாப்டர்லாம் சேஞ்ச் பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா எல்லா சாப்டரும் நான் கரெக்டாக தான் நான் விளையாண்டுருக்கேன். ஒரு சாப்டரில் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா வந்துட்டு தெரியாதனமாக லீவு கொடுத்துட்டேன். நம்ம ஆரிகாமி கில்லரை தேடி போகும்போது தெரியாதனமாக லீவு கொடுத்தனால ஈத்தன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அது ஒரு சாப்டர் மட்டும்தான் நான் தப்பு பண்ணேன். இது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கான். ஸோ சும்மா நீங்கள் என்ன பேசாதீங்க, கரெக்டாக பண்ணியிருக்கேன் எல்லாமே. கேம் வேறு லெவல். தேங்க்ஸ் ப்ரோ. ஈத்தன் மார்ஸ். ஈத்தன் இப்போ மார்ஸில் கால் வச்சுருந்துருப்பான். நம்மளும் இப்போ கேமில் வந்து கிளம்புவோம். இது கொடுத்தது தப்பு. ஆமாம், அது மட்டும்தான் தப்பு. பார்ப்போமே. Journalist Madison Page was laid to rest in Charity Cross Cemetery today. Her heroic death while investigating the disappearance of Sean ஈத்தனை Mars ஜெயிலில் மாட்டி விட்டது தப்பு. நான் கேமை சொன்னேன். ஆமாம் 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 ஆமாம். அது ஜெயிலில் மாட்டி விட்டது ரெண்டாவது தப்பு. 2 தப்புக்கு மேலே வேறு எதாவது நான் பண்ணியிருக்கேனா? அவர் கேம் சொன்னார், நாட் யுவர் ஸ்ட்ரீம். அதாக்க நானும் சொல்கிறேன், கேம் வேறு லெவல்னாரு. ஆமாம் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னேன். எனக்கு நான் தானே இப்படியாப்பட்ட ஒரு எண்டிங் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோலர் இருந்ததுன்னா உண்மையிலேயே இங்கே சொல்கிற பட்டனை ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்துருப்பாங்க. இந்த கேமில் வந்துட்டு கண்ட்ரோலர் உண்டு, ஆனால் நம்ம ஏதோ ஒரு எமுலேட்டர் ஏற்றணுமா கண்ட்ரோலர். அது இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். நான் எதுக்கு கஷ்டப்பட்டு கீபோர்டில் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறேன் சொல்லுங்கள். உண்மையை நீங்களே யோசிங்க. என் இடத்துலேருந்து இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள்லாம் நல்லா ஃபேனை போட்டுட்டு உட்காந்து கேமை பார்க்குறீங்க. நான் இங்கே உள்ள எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நாய்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேர்த்து ஊற்றி போய் கஷ்டப்பட்டு வந்துட்டு கீபோர்டில் இப்படிமா அடிச்சுக்கிட்டு ஒரு பதட்டத்தில் நான் உட்காந்துருக்கேன். நான் அப்போ சில தவறுகள் நடக்க தானே செய்யும். அது என்ன கேம், அடுத்து என்ன கேம்னு எனக்கே தெரில. ஸோ ஹியூமன் பிகேம் டெட்ராய்டு போடலாமா? இதே மாதிரியே உள்ள கான்செப்ட்டு. ஆனால் என்ன ஆரி மாதிரியான கேரக்டர் படம் முழுக்க வந்துகிட்டு இருக்கோம். நார்மன் தோ இவனை மாதிரியான கேரக்டரு. அப்படி இல்லாட்டி வந்துட்டு இன்னொன்று ஒரு ஹாரர் கேம் ஒன்று இருக்குது, அது போடலாமா? அதுவுமே இந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஸ்டோரியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரியே. இல்லை நீங்களே ஏதாவது ஒரு கேம் நல்ல கேமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த FNAFA அது வேணாம், அது ஃபஸ்ட் பர்சன் கேம், அது எனக்கு வேணாம். எனக்கு வேறு ஏதாவது சொல்லுங்கள். லைஃப் இஸ் மைன்கிராஃப்டெல்லாம் வேண்டாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, வேண்டாம் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சு ட்ரை பண்ணுங்க. வாக்கிங் டெட் வேணாம் ப்ரோ. இந்த சர்வைவல் கேம்லாம் எனக்கு வேணாம். இப்போ நான் சொன்ன சந்தோஷுக்கு வந்துட்டு சவுட்டு பய மாதிரியே பண்ணுவார். நான் அப்போ தான் சொன்னேன் FNAF வேணாம் அப்படின்னு. சந்தோஷம், உங்கள் காதை நீங்கள் யார்கிட்டையாவது கொஞ்சம் கொடுங்களேன். காதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் கேளுங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ நம்ம கேங்லேயே இருக்காங்க. அது யார் அப்படின்னா வந்துட்டு சந்தோஷ். இந்த கேமில் யார் கில்லருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த கில்லர் யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அது சந்தோஷம் தான். வாக்கிங் டெட் இஸ் சிமிலர் டு திஸ் ஸ்டோரி கேம். அப்படியா? டக்குன்னு உள்ளேருந்து வெள்ளைக்குள்ள எந்திரிச்சு வந்துட போகிறான். நீ வர இது வந்துட்டு பேட் எண்டிங் கிடையாது, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்காட் ஷெல்பியை நம்ம உயிரோட நம்ம போலீஸ்கிட்ட நம்ம நிறுத்தியிருந்தோம் அப்படின்னா அவனை என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. அவ்வளோதான் நடந்திருக்கும். ஆனால் நாம் அவனை கொண்டு இருந்திருக்கோம். ஹீரோவோட கோவத்தை அந்த ஒரு இடத்துல நம்ம காட்டியிருந்திருக்கோம். ஹீரோ ட்ரிகர் அழுத்திருக்கான். அதனால் அந்த ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
ஹீரோ அந்த இடத்துல கன்ஃபார்ம் போட்டிருந்துருப்பான். அதனால் வந்துட்டு நான் ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஒரு கேமை பார்த்தேன். அதனால தான் நான் அவனை போட்டுட்டேன். வீட்டில் ப்ரோ நீ தான் அந்த கில்லர், நான் கில்லர் கிடையாது. யாருக்கு இல்லை ப்ரோ, என்ன இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ. என்னமோ ஒரு கேம் சொன்னீங்களே, என்ன கேம் சொன்னீங்க? கேம் பேர் என்னமோ இப்போ சொன்னீங்களே ப்ரோ. இப்போ வாக்கிங் டெட் கேம் ப்ளே வாக்கிங் டெட். ஐயே என்ன ப்ரோ பழைய கேமாக இருக்கு. ப்ரோ நல்லாவே இல்லை ப்ரோ கேமு. வேறு ஏதாவது சொல்லுங்கள். நான் ஹாரர் நாளைக்கு போட்டுறவா? ஹாரர் கேம் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். இதோட கிராஃபிக்ஸும் ஒரு மாதிரி தான். அப்போ 10 மணி நேரம் கேம்யா. ஓ இதுவுமே இந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தானா? டார்ச்செல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. வேணாம் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச்லாம் வேணாங்க. நான் ஒரு கேம் பார்த்து வச்சுருக்கேன் நாளைக்கு. நான் அந்த கேமோட வரேன். அந்த கேம் எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பிடிக்கும். ஹாய் ப்ரோ கலாட்டா, வாங்க ப்ரோ. ப்ரோ கலாட்டா ப்ரோ, என்ன ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எதாவது கேட்டு பார்த்தீங்களா எப்போ நம்ம வந்துட்டு டிவோர் பண்ணுவோம் அப்படின்னு? வீக்கெண்ட் பண்ணலாம் டிவோர், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை மட்டும் கன்ஃபார்மாக நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. வந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதனால் வந்துட்டு வீக்கெண்ட் பண்ணுவோம் ப்ரோ. சாட்டர்டே பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் என்னென்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் கேட்டு பாருங்கள். அப்பலாட்டி உங்களுக்கு எந்த நாளில் கரெக்டாக இருக்குமோ அந்த நாள் கூட பாருங்கள். ஏன்னா இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் நான் லைவ் வர்றதே ரொம்ப கஷ்டம். செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா 250 ரூபா வீணாக போயிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கேமுக்கு நான் காசே கொடுத்த கிடையாது. காசு கொடுத்து கேம் வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாம் சிரிக்கிறாங்க எல்லோரும். நீயா அப்படிங்கிறாங்க. அதனால் வந்துட்டு வீக்கெண்ட் சொல்லுங்கள். வீக்கெண்ட் சொல்லி இருக்கேன் ப்ரோ, வரேன்னு சொல்லி இருக்காங்க. வரலைன்னா அடித்தாவது இழுத்துட்டு வாங்க. வந்துட்டு நீங்கள் எப்படி என்னை கன்வின்ஸ் பண்ணி 250 ரூபாய்க்கு அந்த கேமை வாங்க வச்சிங்களோ அதே மாதிரி அடுத்தவன் எவனாவது ஒருத்தவன் கிடப்பான், அவன் மூளையை கழுவுங்க. நானும் கழுவ ட்ரை பண்ணேன், ஆனால் போக மாட்டேங்குது. எவனும் வாங்க மாட்டேங்கிறான். இங்கே 2 பேருக்கும் டிவோர் நல்ல ரீச் ப்ரோஸ். நோட் பண்ணிங்களா? ஆமாம் ப்ரோ, நானும் பார்த்தேன். 100 வியூஸ், 100 இல்லை 95 வியூஸ் வந்துருந்தது. நானும் பார்த்தேன். ஆனால் என்ன கமெண்ட் பண்ண தான் ஆள் இல்லை அந்தளவுக்கு. சரி ஓகே, நாளைக்கு வந்துட்டு நான் வேறு ஒரு ஹாரர் கேமை தூக்கிட்டு வர ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நான் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு கேமை நான் தேடிட்டு வரேன். சரி நான் கிளம்புறேன். இதோட பாய். கிளம்புவோமா? பாய் கலாட்டா ப்ரோ, பாய் ஆட்சுவோ, பாய் சைக்கோ சந்தோஷ், பாய். வேறு யாரும் வந்தீங்க? வேறு யாரும் வரல. அவ்வளோதான், வந்தவங்களுக்கு பாய். லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானே லைவ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு பாய். உங்களுக்கு தான் ஆட தெரியலை. பாய் ப்ரோஸ். கேம் முடிஞ்சிச்சு ப்ரோ. கேம் முடிஞ்சிருச்சு. சைக்கோ யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். அது சந்தோஷம் தான். அது பாய் ப்ரோ, பாய். ஓ சாரி, எக்ஸிட் கொடுத்துட்டா